அந்த பலஸ்தீன மக்களுக்காக இறங்குங்கள் யா அல்லாஹ். அந்த மக்களை பாதுகாத்து விடு, அந்த பெண்களை பாதுகாத்து விடு, அந்த சிறுவர்களை பாதுகாத்து விடு, இன்னும் அவர்களுக்கான ஈமானை உறுதிப்படுத்தி விடு, அவர்களுடைய இருப்பிடங்களை காப்பாற்றி கொடுத்து விடு. அந்த எதிரிகளை, பயங்கரவாதிகளை இறைவா நீ பார்த்துக் கொள் என்ற மாதிரி அந்த துஆவை கேளுங்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜும்ஆவுடைய தினத்தில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் கேட்கப்படுகிற துஆ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். அந்த பலஸ்தீன மக்களுக்காக, பலஸ்தீன முஸ்லிம்களுக்காக, எங்களுடைய உறவுகளுக்காக, எங்களுடைய சகோதரர்களுக்காக, எங்களுடைய சகோதரிகளுக்காக, எங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நல்ல ஒரு இருப்பிடத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும், அவர்களுடைய உடமைகளையும் உயிர்களையும் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு வல்லரசாக இருந்தாலும் சரி, அவர்கள் எடுக்கிற அத்தனை முடிவுகளையும் தவிடுபொடியாக ஆக்க வேண்டும். மஸ்ஜிதுன் நபவி, மதீனாவிலே இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலான மஸ்ஜிதுன் நபவியுடைய நிர்வாகத்தை ரசூலுல்லாஹ் கையில் வைத்துக் கொண்டு என்னென்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை பற்றி கொஞ்சம் உரசி பார்ப்பது காலத்திற்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஹிஜ்ரத்துடைய செய்தி எல்லாம் புகாரியில் 3906வது ஹதீஸில் முழுமையாக உங்களுக்கு படித்து பார்க்கலாம். சஅத் இப்னு ஸுராரா என்ற ஒரு நபித்தோழர், அவருடைய பராமரிப்பில் 2 அனாதை சிறுவர்கள், எந்த வாகன வசதியும், கார், வேன், பைக், இது போன்ற பஸ், பிளைட், இப்படி எந்த வாகனமும் இருக்காது. ஒரு கண்டம் விட்டு கண்டம் போவதாக இருந்தால் கூட எத்தனை கிலோமீட்டர்கள் தாண்ட வேண்டும் என்று இருந்தாலும் ஒன்று நடையில் செல்ல வேண்டும் அல்லது ஒட்டகத்தில் கழுதையில் செல்ல வேண்டும். இதை தவிர பிரயாணத்திற்கு எந்த ஒரு ஏற்பாடும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. குறிப்பாக ஈமானிய உணர்வுள்ள முஸ்லிம்கள் குடிபெயர மாட்டார்கள். எனவே இந்த சமுதாயத்தினுடைய 2 கண்களாக இருப்பது ஒரு மஸ்ஜிதுல் குபாவையும் கட்டிவிட்டு மஸ்ஜிதுல் நபவியும் தான் கட்டுகிறார்கள். தேடி பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய பள்ளிவாசலுடைய நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுல் நபவியுடைய ஒரு நிர்வாகியாக இருந்து கொண்டு வாரத்தில் ஒரு தடவை ஜும்ஆ செய்ய வேண்டும், ரமலானில் ஒரு தடவை கியாமுல் லைலுக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். பள்ளிவாசல்களை இழுத்து மூடுவதுதான், கேட்டை ஒப்பண்ணுவதுதான். இந்த பள்ளிவாசலை சொல்லவில்லை, பெரும்பாலான பள்ளிவாசல்களுடைய நிலை இது இப்படித்தான் இருக்கிறது. தலைமைத்துவத்தில் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால், அவரை யார் விவாகரத்து செய்ய போகிறீர்கள் என்று ஆலோசனை சொல்கிறார்கள். வரியாக கேட்கிறார், யார் சொல்லுவதா, இது நீங்கள் வகையில் பேசுகிறீர்களா, இறை செய்தியாக பேசுகிறீர்களா, அல்லது உங்களுடைய விருப்பமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய விருப்பம் மட்டும்தான், அப்படியானால் நான் அவரை விவாகரத்து செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். பஷீர் என்கிற நபித்தோழர்களுடைய மகளை அழைத்துக் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மனைவி இந்த மகனுக்கு இந்த சொத்தை கொடுக்குமாறு சொல்கிறார். அப்படி என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் உடனே மிம்பருக்கு மேலே ஏறி அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் சாட்சியாளராக என்னையாக பார்க்கிறீர்களா? சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவுடைய முறையின் தலைப்பாக தெரிவு செய்யப்பட்டிருப்பது மஸ்ஜிதுன் நபவி, மதீனாவிலே இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலான மஸ்ஜிதுன் நபவியுடைய நிர்வாகத்தை ரசூலுல்லாஹ் கையில் வைத்துக் கொண்டு என்னென்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை பற்றி கொஞ்சம் உரசி பார்ப்பது காலத்திற்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அகில உலக மக்களும் அல்லாஹ்வை ஒருமித்து வணங்குவதற்காக கட்டப்படுகிறதுதான் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கிறார்கள். இறை தூதர் என்கிற ஒரு பட்டம் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கிறது 40 வயதில். தான் ஒரு நபியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஏகத்துவ கொள்கையை, சத்திய பிரச்சாரத்தை, அல்லாஹ் மட்டும்
மட்டும்தான் வணங்கப்படக்கூடியவன், அவனுடைய தூதராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ற இந்த செய்தியை சொல்கிறார்கள். அன்று தொடங்கிய சோதனைகளும் சொல்லல்லா துன்பங்களும் தாங்க முடியாமல் எந்த அளவுக்கு சோதிக்கப்படுகிறார்கள் என்றால், சுஜூதிலே இருந்து தன்னுடைய தலையை உயர்த்த முடியாத அளவுக்கு ஒட்டகத்தின் அழுகிய உடல்களை ஒன்று தலையிலே போட்டு ரசித்துக் கொண்டு ஒரு கூட்டம் சிரித்துக் கொண்டிருக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு சோதிக்கப்படுகிறார்கள். இப்படியான சோதனைகள் இருக்கிற போதுதான் இந்த மக்கா இனிமேலும் வாழ்வதற்கு தகுதியான ஒரு ஊராக இருக்காது என்று நினைத்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு மக்காவுக்கு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து, அந்த ஹிஜ்ரத்துடைய செய்தி எல்லாம் புகாரியில் 3906வது ஹதீஸில் முழுமையாக உங்களுக்கு படித்து பார்க்கலாம். மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போகிறார்கள். போய் அவர்களுடைய ஒட்டகம் போய் நிற்கிறது. வகால மிர்பதல் லிதம் லிசுஹைல் வஸஹல் குலாமைனி யதீமைனி ஃபீ ஹஜ்ரி சஅத் இப்னு ஸுராரா. சஅத் இப்னு ஸுராரா என்கிற ஒரு நபித்தோழர், அவருடைய பராமரிப்பில் 2 அனாதை சிறுவர்கள் சஹல் சுஹைல் என்கிற அவர்களுடைய அந்த காணியில் அந்த இடத்தில் தான் போய் அவருடைய ஒட்டகம் நிற்கிறது. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத் பயணத்தின் போது மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு சென்று அவருடைய ஒட்டகம் போய் தங்கிய இடம் பேரித்த மரங்களை ஆய்ந்து எடுத்து பறித்து உலர போடுகின்ற ஒரு இடமாக இருந்தது. அனாதைகளுடைய சொத்தாக இருந்தது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹீன மரக்கத் பி ராயிலத்து ஹாதா இன்ஷா அல்லாஹ் மன்சில். அல்லாஹ் நாடியதின்படி இதுதான் எங்களுடைய இருப்பிடமாக இருக்கிறது. எனவே இந்த இடத்தை எங்களுக்கு பள்ளிவாசல் கட்டுவதற்கு அதற்கு அந்த இடத்தை கேட்கிறார்கள். அந்த அனாதை சிறுவர்களிடத்திலே அந்த அனாதை சிறுவர்கள் சொல்கிறார்கள், யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் தியாக பயணம் செய்து வந்திருக்கிறீர்கள். அது எங்களுக்கு சொந்தமான இடத்திலே வந்து உங்களுடைய அந்த ஒட்டகம் நின்றிருக்கிறது. அல்லாஹ் அப்படி நாடி இருக்கிறார். அதை காசுக்கு உங்களுக்கு விற்க மாட்டோம். இலவசமாக இனாமாக எடுத்துக் கொள்ளுங்கள், மஸ்ஜிதை நிறுவிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பல் நஹபஹுமா யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹை வெறுத்து அப்படி நீங்கள் செய்யாதீர்கள், இலவசமாக எனக்கு தரக்கூடாது, இனாமாக அந்த இடத்தை தரக்கூடாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் காசு கொடுத்து அந்த இடத்தை வாங்குகிறார்கள். அனாதை சிறுவர்களுடைய அந்த இடத்தை அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான சஹீல் சுஹைலுக்கு சொந்தமான அந்த இடத்தை காசு கொடுத்து வாங்கி அதிலேதான் மஸ்ஜித் நபவியை கட்டுகிறார்கள். மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து ரசூலுல்லாஹ் செய்த முதல் பணி என்ன தெரியுமா? மதீனாவிலே ஒரு மஸ்ஜிதை நிறுவியதுதான். இந்த சமுதாயத்திற்கும் மஸ்ஜிதுக்கும் உள்ள தொடர்பை பாருங்கள். அது மாத்திரமல்ல, மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிற போது குபா என்கிற ஒரு இடத்தில் 10 நாள் தங்க வேண்டி ஏற்படுகிறது. இன்று இருக்கிற மாதிரி பிரயாணங்கள் அந்த காலத்தில் சுலபமாக முடிந்து விடாது. எந்த வாகன வசதியும், கார், வேன், பைக், இது போன்ற பஸ், பிளைட், இப்படி எந்த வாகனமும் இருக்காது. ஒரு கண்டம் விட்டு கண்டம் போவதாக இருந்தால் கூட எத்தனை கிலோமீட்டர்கள் தாண்ட வேண்டும் என்று இருந்தாலும் ஒன்று நடையில் செல்ல வேண்டும் அல்லது ஒட்டகத்தில் கழுதையில் செல்ல வேண்டும். இதை தவிர பிரயாணத்திற்கு எந்த ஒரு ஏற்பாடும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. எனவே மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு செல்கிற பயணத்தில் குபா என்கிற ஒரு இடத்தில் ரசூலுல்லாஹ் 10 நாள் தங்குகிறார்கள். வெறும் 10 நாள் தங்கி விட்டு செல்வதற்காக அந்த இடத்தில் தங்குகிற போது ரசூலுல்லாஹ் செய்த வேலை தெரியுமா? மஸ்ஜித் குபா என்ற ஒரு பள்ளிவாசலை தான் கட்டுகிறார்கள். மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு தியாக பயணம் செய்கிறார்கள். அந்த பயணத்தின் இடைநடுவே ஒரு 10 நாள் குபா என்கிற ஒரு இடத்தில் தங்க வேண்டியப்படுகிறது. தங்கிய ரசூலுல்லாஹ் வெறும் 10 நாள் என்று யோசிக்கவில்லை.
பள்ளி வாசலை தான் நிறுவுகிறாங்க. சரி, அங்கே ஒரு மஸ்ஜிதுல் குபாவை நிறுவிவிட்டு கட்டிவிட்டு மதீனாவுக்கு சென்ற ரசூலுல்லாஹ் செய்த முதல் பணி ஆரம்பமாக முதலாவது வேலையாக மஸ்ஜிதுல் நபவியை தான் கட்டுகிறார்கள். இந்த மஸ்ஜிதுல் நபவியை ரசூலுல்லாஹ் இப்படி கட்டிவிட்டு மஸ்ஜிதுல் குபாவையும் கட்டிவிட்டு இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், இந்த சமுதாயம் பள்ளிவாசலுடைய தொடர்பு, பள்ளிவாசலுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அன்று தொட்டு இன்று வரை இந்த முஸ்லிம் சமுதாயத்திடத்தில் அந்த ஒரு அக்கறை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பள்ளிவாசல் இல்லாத ஊர்களுக்கு, என் வாங்கி சத்தம் கேட்காத ஊர்களுக்கு குறிப்பாக ஈமானிய உணர்வுள்ள முஸ்லிம்கள் குடிபெயர மாட்டார்கள். அங்கே ஒரு தானி துண்டை எடுப்பதாக இருந்தால் கூட வாங்கி சத்தம் கேட்கிறதா என்று யோசிப்பார்கள். அப்படி சத்தம் கேட்கிற கிராமங்களுக்கு தான் பள்ளிவாசலுக்கிட்ட அருகாமையில் தான் அவருடைய வீடுகளை வாங்கிக் கொள்வதை சந்தோஷமாக நினைக்கிறார்கள். எனவே இந்த சமுதாயத்தினுடைய 2 கண்களாக இருப்பது, ஒன்று அந்த ஊரினுடைய மஸ்ஜித் பள்ளிவாசல். சமுதாயத்தினுடைய 2 கண்கள் என்ன தெரியுமா? ஒன்று அந்த ஊரினுடைய மஸ்ஜித் பள்ளிவாசல், அடுத்தது அந்த ஊரினுடைய பாடசாலை தான். எனவே என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சமூக பிரச்சனையாக இருக்கட்டும், அரசியல் பிரச்சனையாக இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், அகதி பிரச்சனையாக இருக்கட்டும், வீடற்ற பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்கிற ஒரு இடமாக மஸ்ஜிதுகள் இருக்க வேண்டும். அப்படித்தான் மஸ்ஜித் நபவியுடைய நிர்வாகத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன பணிகளை செய்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில் தேடி பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய பள்ளிவாசலுடைய நிலை என்ன தெரியுமா? ஃபஜ்ர் தொழுகைக்கு முஅத்தின் பள்ளியை திறந்து கொண்டு கேட்டை திறந்து கொண்டு வருவார். ஃபஜ்ர் தொழுகை தொழுக முடிந்தவுடன் மக்கள் எல்லாம் போனதற்கு பின்னால் லைட்டை ஆஃப் பண்ணி விட்டு முஅத்தின் செய்கிற வேலை பள்ளிவாசல்களை இழுத்து மூடுவதுதான், கேட்டை லாக் பண்ணுவதுதான். இப்படித்தான் இந்த பள்ளிவாசல்களுடைய நிலை இந்த சமுதாயத்திலே மாறி இருக்கிறது. எனவே நிர்வாகம் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எங்களுடைய கடமை என்ன தெரியுமா, எங்களுடைய பொறுப்பு என்ன தெரியுமா, ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாகியாக நான் இருக்கிறேன். எனவே ஒரு முஅத்தினை நியமிக்க வேண்டும், ஒரு மௌலவியை நியமிக்க வேண்டும், வாரத்தில் ஒரு தடவை ஜும்ஆ செய்ய வேண்டும், ரமலானில் ஒரு தடவை கியாமுல் லைலுக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த 4 காரியங்களையும் செய்துவிட்டால் ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாகம் தன்னுடைய பொறுப்பு முடிந்து விட்டது என்று இந்த பள்ளிவாசலை சொல்லவில்லை. பெரும்பாலான பள்ளிவாசலுடைய நிலை இன்று இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாசல்களை வைத்துக் கொண்டு என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜித் நபவியுடைய ஒரு நிர்வாகியாக இருந்து கொண்டு, தலைமைத்துவத்தில் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால், மஸ்ஜித் நபவியில்தான் அன்று நீதிமன்றங்களாக இருந்திருக்கிறது. பரீரா என்கிற ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவனை விவாகரத்து செய்ய போகிறேன், அவர் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பரீராவே, உன்னுடைய கணவன் அன்பானவர், உங்களோடு அதிக அக்கறை செலுத்தக்கூடியவர், உங்கள் மீது பாசம் வைத்திருக்கிறார், அவர் நல்ல ஒரு கணவராக இருக்கிறார், உங்களுடைய மனதில் போது தெரியும் எங்களுக்கு, அவரை யார் விவாகரத்து செய்ய போகிறீர்கள் என்று ஆலோசனை சொல்கிறார்கள். பரீரா கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், இது நீங்கள் வகையில் பேசுகிறீர்களா, இறை செய்தியாக பேசுகிறீர்களா, அல்லது உங்களுடைய விருப்பமா என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய விருப்பம் மட்டும்தான், அவரை அன்றாட நான் பார்க்கிறேன், உங்களை பற்றி என்னோடு நல்ல முறையில் பேசிக் கொள்வார், உங்களோடு அன்பாக இணக்கமாக இருக்கிறார், எனவே ஒரு ஆலோசனை தான் சொன்னேன், அப்படியான நான் அவரை விவாகரத்து செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். கணவன் மனைவிக்கு பிரச்சனை என்றால் ஓடி வருவது மஸ்ஜித் நபவிக்கு. நுக்மான் இப்னு பஷீர் என்கின்ற ஒரு நபி தோழர், அவருடைய மனைவி சொல்கிறார், என்னுடைய இந்த மகனுக்கு ஒரு சொத்தை நீங்கள் எழுதி வைக்க வேண்டும், ஒரு சொத்தை நீங்கள் பரிசாக கொடுக்க வேண்டும்,
அதற்கு ரசூலுல்லாஹ்வை சாட்சி வைக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதுகிற பத்திரம் எழுதுகிற ஒரு நடைமுறை கிடையாது. 2 பேரை சாட்சி வைத்துக் கொள்வார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வையே சாட்சியாக்க வேண்டும் என்று சொல்கிறார். நுஅமான் இப்னு பஷீர் என்கிற நபித்தோழர் தன்னுடைய மகளை அழைத்துக் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மனைவி இந்த மகனுக்கு இந்த சொத்தை கொடுக்குமாறு சொல்கிறார். அதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்க சொல்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இவர் மட்டும்தான் உங்களுக்கு பிள்ளையா? இல்லையா ரசூலுல்லாஹ், இன்னும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த மகனுக்கு எழுதியது மாதிரி, இந்த பிள்ளைக்கு கொடுத்த சொத்து மாதிரி அடுத்த பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். இல்லையா ரசூலுல்லாஹ். அப்படி என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் உடனே மிம்பருக்கு மேலே ஏறி ஹம்து ஸலவாத் ஓதிவிட்டு சொன்னார்கள், நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் சாட்சியாளராக என்னையாக பார்க்கிறீர்களா? உங்களுக்கு சொத்து இருக்கும், 4 பிள்ளைகள் இருப்பார்கள். ஒரே ஒரு பிள்ளைக்கு உனக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக, அல்லது உன்னுடைய மனைவிக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக அந்த பிள்ளையின் மீது சொத்தை எழுதிவிட்டு என்னை சாட்சியாக்க பார்க்கிறீர்களா? அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் சாட்சியாளராக நான் இருக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்கே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்பட்ட தகராறின் போது மஸ்ஜித் நபவி தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்கிற இடமாக மஸ்ஜித் நபவி தான் இருந்திருக்கிறது. பள்ளிவாசல்கள் தான் இருக்க வேண்டும். அந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்காக ஒட்டுமொத்த ஊர் ஜமாஅத்தும் அந்த நிர்வாகிகளோடு இணக்கமாக ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எப்படி நீதிமன்றமாக மஸ்ஜித் நபவி இருந்ததோ அதே மாதிரி சிறைச்சாலையாக மஸ்ஜித் நபவி தான் இருந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வரலாற்றில் சுமாமா என்கின்ற ஒரு சிற்றரசன் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறான் என்ற செய்தி கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறான் என்ற ஒரு செய்தி கேள்விப்படுகிறது. ரசூலுல்லாஹ் ஆள் அனுப்பி சுமாமாவை பிடித்து வருமாறு சொல்கிறார்கள். சுமாமாவை பிடித்து வந்து மஸ்ஜித் நபவியின் ஒரு தூணிலே கட்டி போடுகிறார்கள். வெறும் 3 நாள் கட்டி போடப்படுகிறார் சுமாமா. 3 நாள் கட்டி போட்டிருக்கிற அந்த சுமாமா சிற்றரசன் பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் 5 நேர தொழுகைக்கு வருவார்கள், இமாமத் செய்வார்கள், ஜமாத் நடத்துவார்கள், மக்களோடு மக்களாக இருப்பார்கள். ஒரு ஜனாத் 2 தலைமைத்துவத்தை கொண்ட ஒரே ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். இன்று உலகத்தில் பார்த்தால் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு ஆளாக இருப்பார், ஆன்மீகத்திற்கு இன்னொரு தலைவர் இருப்பார். ஆனால் ரசூலுல்லாஹ்விடத்தில் 2 தலைமைத்துவமும் இருந்தது. ஆன்மீகத்திற்கும் தலைவர் அவர்தான், அன்றைய ஜனாதிபதியும் அவராக தான் இருந்தார். ஜனாதிபதியாக இருக்கிறார், ஆன்மீக தலைவராக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். சகஜமாக இவர் யார் ரசூலுல்லாஹ் என்று அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவருடைய நடத்தை இருக்கிறது. சாதாரணமாக வருகிறார், தொழுகிறார், தொழுவித்து முடிந்ததற்கு பின்னால் வீடுகளுக்கு செல்கிறார் என்று அந்த சுமாமா பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ் அந்த சுமாமாவிடத்தில் கேட்கிறார், சுமாமாவே என்ன என்று கேட்டதற்கு சொன்னார், கொலை செய்யப்படுவதற்கு மிக தகுதியான ஒரு குற்றத்தை நான் செய்திருக்கிறேன். என்னை நீங்கள் கொலை செய்தால் எந்த குற்றமும் உங்கள் மீது இருக்காது. ஒருவேளை என்னை மன்னித்து விட்டு விட்டால் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று சுமாமா சொல்கிறார். 3வது நாள் ரசூலுல்லாஹ் அவரை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். சுமாமா மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற ஒரு கிணத்துக்கு சென்று குளித்து விட்டு வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது யா ரசூலல்லாஹ், உங்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சிறைச்சாலையில் வைத்திருக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நேற்று வரை இந்த உலகத்தில் மிக வெறுப்புக்குரிய முகமாக, மிகவும் அவலட்சணமான முகமாக, கோபத்துக்குள்ள ஒரு மனிதராக நீங்கள் தான் இருந்தீர்கள் யா ரசூலல்லாஹ். இன்று இந்த திருக்கலிமாவை சொன்ன அடுத்த மறுகணமே இந்த உலகத்தில் உங்களை விட அன்பான
இரக்கமான, என் உயிரை விட நேசிக்கிற ஒரு மனிதரை இந்த உலகத்தில் யாரும் இல்லை யார சொல்லலாம். நேற்று வரை இந்த மக்கா ஒரு வெறுப்பான, மதீனா வெறுப்பான ஒரு பூமியாக இருந்தது. இன்று அதுதான் எனக்கு மிக மகிழ்ச்சி உள்ள ஒரு கிராமமாக ஆகிவிட்டது என்று சொல்லி அந்த சுமாமா சொல்கிறார். எனவே சிறைச்சாலையாக மதீனா மஸ்ஜித் நபவி தான் இருந்திருக்கிறது. சிறைச்சாலைக்கு வந்து அழைக்கப்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நட்பண்பு உள்ளவர்களாக அந்த மஸ்ஜித் நபவியுடைய நிர்வாகத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் வழிபட்டிருக்கிறார்கள். அடுத்து பாருங்கள், ஒருவருக்கு பசி ஏற்பட்டால் இன்று ஹோட்டல் இருக்கிறது, அல்லது ஒருவருக்கு போன் போட்டுவிட்டு வருவதற்கு முன்னாலேயே நான் நாளை இந்த ஊருக்கு வந்து சேர்ந்து விடுவேன், உங்களுடைய வீட்டில் தங்கி விடுவேன் என்ற அறிவித்தல்கள் சொல்லிவிட்டு வருகிற ஒரு வாய்ப்பு இப்போது இருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தினம் சென்று பாருங்கள், யாரிடத்திலும் போன் கிடையாது, எந்த இணை வழியிலும் வருகிற போது ஹோட்டல் கிடையாது, இதே மாதிரி வாகன வசதி எல்லாம் இருக்காது. எனவே பிரயாணிகள் வருவார்கள், மஸ்ஜிதுக்கு தான் வருவார்கள். மஸ்ஜிது பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவிக்கு வந்தால் பசி உள்ளவருக்கு அந்த பசி ஆறுகிற மாதிரி அந்த மஸ்ஜித் நபவி இருந்திருக்கிறது. ஈச்சம்பழம் அறுவடை செய்கிற சீசன் வரும், வெள்ளாமை அறுவடை செய்கிற, உளுந்து அறுவடை செய்கிற அந்த சீசன் வருகிற மாதிரி ஈச்சம்பழம் தோட்டங்கள் எல்லாம் பூத்து குலுங்கி காய் கனிகளாக வந்து அறுவடை செய்வார்கள். அறுவடை செய்ததற்கு பின்னால் ஒரு நபித்தோடு என்ன செய்வார், மஸ்ஜித் நபவியின் ஒரு தூணிலே வந்து ஒரு ஈச்சப்பழ கொடையை தொங்க விடுவார். தொங்க விட்டு அதிலே இருந்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்கிற மாதிரி அந்த தூணிலே ஈச்சப்பழ கொடையை தொங்க விடுவார். எனவே மஸ்ஜித் நபவிக்கு ஒருவர் பசியாக வந்திருக்கிறார் என்றால், பசியோடு வந்தால் அவர் புசித்து விட்டு செல்வதற்கு, வயது நிரம்ப சாப்பிட்டு விட்டு செல்வதற்கு மஸ்ஜித் நபவி அது ஒரு இடமாக இருந்திருக்கிறது. அதே மாதிரி வீர விளையாட்டுகள் அந்த மஸ்ஜித் நபவியில் இருந்திருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த செய்திகள், பொய்யான இட்டு கட்டப்பட்ட சுதாகரித்து பேசுகிற வார்த்தைகள், புதிய புதிய வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் பேசுகின்ற வார்த்தைகள் புதிதாக இருக்காது. குர்ஆனில் இருக்கிறதை சொல்ல போகிறோம், சுன்னாவில் இருக்கிறதை சொல்ல போகிறோம், திரும்ப திரும்ப அதைத்தான் கேட்க வேண்டி இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் சொல்கிறான், வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அது முஃமின்களுக்கு பலனளிக்கும் என்று சொல்கிறார். அந்த வகையில் மஸ்ஜித் நபவியில் வீர விளையாட்டுகள் அங்கேதான் நடைபெற்றிருக்கிறது. ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய கன்னத்திலே வைத்து அந்த வீர விளையாட்டுகளை பார்த்து கசித்துக் கொண்டிருப்பார்கள். போதும் என்று சொல்லி அவருடைய கன்னத்தை எடுக்கும் வரை ரசூலுல்லாஹ் அதை தடுக்க மாட்டார்கள். எனவே அந்த அளவுக்கு அந்த வீர விளையாட்டுகளும் அங்கே நடந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜகாத்துடைய, ரமலானுடைய ஜகாத்துல் ஃபித்ராவுடைய பொருட்களை சேமித்து விநியோகம் செய்வதற்கான ஒரு இடமாகவும் அந்த மஸ்ஜித் நபவியினால் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒட்டுமொத்த தேவைகளுக்கும் பூர்த்தியாகிற, தீர்வு சொல்கிற ஒரு இடமாக அந்த மஸ்ஜித் நபவி இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மஸ்ஜித் நபவியின் நிர்வாகத்தை ரசூலுல்லாஹ் வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த அந்த மக்களுடைய, முஸ்லிம்களுடைய மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத யஹூதி நஸ்ரானிகளுடைய பிரச்சனைகளுக்கு கூட அங்கே தீர்வை ரசூலுல்லாஹ் அந்த மஸ்ஜித் நபவியில் இருந்துதான் தெரிவித்திருக்கிறார்கள். அழகாக ஏற்றுக்கொள்கிற மாதிரி அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் வரலாற்றில் பார்க்கிற போது மஸ்ஜித் நபவியுடைய நிர்வாகத்தை ரசூலுல்லாஹ் கையில் எடுத்து இத்தனை பணிகளை செய்திருக்கிறார்கள். எனவே இதில் அத்தனையும் எங்களால் செய்ய முடியாவிட்டாலும் குறைந்தபட்சமாவது அதனுடைய வாசனை படுகிற மாதிரியாவது அந்த மஸ்ஜித் நபவியுடைய நிர்வாகத்தை ரசூலுல்லாஹ் வைத்துக் கொண்டு என்னென்ன காரியங்கள் செய்தார்களோ அதனுடைய சாயலாவது எமது மஸ்ஜிதில், எமது பள்ளிவாசலில், எமது இந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுகளில் இருந்து அது நிறைவேற்றப்பட வேண்டும். 2 பேர் சண்டை பிடித்து கொலை அச்சுறுத்தல் செய்கிற அளவுக்கு, மிரட்டுகிற அளவுக்கு போனாலும் கைகட்டி பார்த்து நிற்கிற ஊர் ஜமாத்தாக இருக்கக்கூடாது, நிர்வாகிகளாக இருக்கக்கூடாது. அதிலே நாங்கள் மூக்கை நுழைவிப்போம். இஸ்லாம் அப்படி சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜிதுகள் அப்படித்தான் இருந்திருக்கிறது.
எனவே பொய்யை சொல்லியாவது ரெண்டு பேரை சமாதானப்படுத்துவதற்கு அது பொய் இல்லை என்ற அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நிர்வாகிகள் தெரிவு செய்யப்பட்டவுடன் இது போன்ற அந்த வாசனை விடுகிற மாதிரி அந்த மஸ்ஜித் நபவியுடைய சாயல் மாதிரியாவது சில காரியங்களை அவர்கள் கையில் எடுக்கிற போது இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பெரும்பாலான பள்ளிவாசல்களில் ஒத்துழைப்பு என்பது கிடையாது. நான் ஒத்துழைக்கிறேன் என்றால் எப்படி பார்ப்பேன் தெரியுமா? எனக்கு பிடித்தவர் அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறார், நான் விரும்புகிறவர் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறாரா, என்னோடு கோபமான அல்லது நான் கோபித்துக் கொண்ட எனக்கு விருப்பமில்லாத ஒருவர் அந்த காரியத்தை தங்கமாக செய்தாலும் சரி, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மிக தெளிவாக செய்தாலும் சரி, நான் ஒத்துழைக்க மாட்டேன் என்கிற மாதிரி தான் என்னுடைய நிலைப்பாடு இருக்கிறது. ஒரு முஸ்லிம் அப்படி இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பட்டியல் போடுகிற போது 6 கடமைகள் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதில் ஒன்று என்ன? அவனுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் இவனுக்கு இந்த அக்கிரமத்திற்கு இப்படித்தான் நடக்க வேண்டும், இவன் இப்படித்தான் சோதிக்கப்பட வேண்டும், கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா போட்டான் என்கிற மாதிரி எங்களுடைய வார்த்தைகள் ஒரு முஃமினுடைய வார்த்தை இருக்காது. அவன் சோதிக்கப்படுகிற போது ஆறுதல் சொல்கிறவனா, அவனுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுகிற போது வாழ்த்து சொல்கிறவனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அத்தீன் அன்-நஸீஹா, மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவது. எல்லா வகையிலையும் பிறர் நலம் நாடுகிற போது நீங்கள் ஒத்துழைப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்திற்கு முன்னால் புகழுவதை, இல்லாதது பொல்லாததை எல்லாம் சொல்லி, அவர் செய்யாததை எல்லாம் சொல்லி புகழுவது, அரசியல்வாதிகளை புகழ்வார்களே, கடவுள் என்கிற இடத்திற்கு கொண்டு போய் வைத்து புகழுகிற ஒரு சமுதாயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு இல்லாததை எல்லாம் சொல்லி புகழ்வதுதான் மார்க்கத்தில் அனுமதி இல்லை, ஹராமாக இருக்கிறது. ஆனால் அவரை இதை பாராட்டுவதற்கு மார்க்கத்தில் நிறையவே இடம் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் சுவனத்திற்கு 8 வாசல்கள் இருக்கிறது, 8 வாசல்களாலும் நுழையக்கூடிய தகுதி பெற்ற ஒருவராக நான் உங்களை பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். அபூபக்கரை பார்த்து ரசூலுல்லாஹ் பாராட்டுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பிலாலே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் நீங்கள் செய்கிற நல்ல காரியம் என்ன? சுவனத்தில் உங்களுடைய செருப்போசையை கேட்டேன் என்று பாராட்டுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவினால் அல்லாஹ் பேசுகிறார் என்று சொல்லி உமரை பாராட்டுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வழியால் சென்றால் அந்த வழியால் ஷைத்தான் செல்ல மாட்டான், ஷைத்தான் வேறொரு வழியால் சென்று விடுவான். அந்த அளவுக்கு ஷைத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அஞ்சுவான், பயப்படுவான் என்று ரசூலுல்லாஹ் பாராட்டுகிறார். இந்த சமுதாயத்தின் அமீனுல் உம்மா, இந்த சமுதாயத்தின் நம்பிக்கைக்குரியவர் என்று அபூ உபைதா அல்-ஜர்ராஹ் என்கிற நபி தோழரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார். எனவே பாராட்டுதல் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்டு ஏதாவது நல்ல காரியங்கள் செய்கிற போது கண்டிப்பாக நீங்கள் பாராட்ட வேண்டும், அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். என்னத்தை செய்தாலும் சரி, உங்களை எதிர்த்துக் கொண்டேதான் இருக்கும். அடுத்த நிர்வாக தெரிவு வரும் வரைக்கும் வெளியில் தான் இருப்போம், விமர்சனம் மட்டும்தான் எங்களிடத்தில் இருக்கும் என்கிற போக்கு ஏகத்துவவாதிகளிடத்தில் இருக்கக்கூடாது, முஃமின்களிடத்தில் இருக்கக்கூடாது, முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடாது. எனவே அப்படிப்பட்ட நல்லவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரே ஒரு அளவுகோலை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த முதலாவது குறை என்ன அளவுகோல் என்றால், நிர்வாகமும் சரி, ஊர் ஜமாத்தும் சரி, அத்தனை பேரும் செய்கிற காரியங்களில் நீங்கள் எதற்கு ஒத்துழைக்க வேண்டும், எதற்கு ஒத்துழைக்க கூடாது என்பதற்கு சூரா அல் மாஇதாவின் 5வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக ஒரு அளவுகோலை சொல்கிறார். இந்த அளவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டு அப்படிப்பட்ட அந்த எல்லா நிலைகளிலும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும், அப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலும் ஒத்துழைக்க கூடாது. என்ன சொல்கிறான் அல்லாஹ்? வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, இறையச்சமான ஒரு காரியம். அன்று இந்த வாழ வைத்த குலம் மக்கள் எல்லோரும் சேர்ந்து சென்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு இஜ்திமாவை நடத்தினீர்கள். 2 அருமையான தலைப்புகள், நபித்தோழர்களுடைய வரலாற்று, தியாக வரலாறு, காலத்திற்கேற்ற வரலாறு, அது மாதிரி அடுத்தவர் பேசியது அப்படித்தான் இருந்தது. இதையெல்லாம் நேரடியாக கேட்குகிற போது இறையச்சம் ஏற்படுகிறது.
அந்த நபித்தோழருடைய தியாகங்கள் எல்லாம் திரை முன்னால் வந்து செல்கிறது, கண் முன்னால் வந்து செல்கிறது. இப்படி தியாகிகளாக, இப்படிப்பட்ட ஒரு நல்ல முஸ்லீமாக நானும் இருக்க வேண்டும் என்று ஆசை துடிப்பு ஏற்படுகிறது. எனவே இறையச்சத்திற்கும் நன்மையான காரியத்திற்கும் ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒத்தாசையாக இருங்கள். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. இறையச்சத்திற்கும் நன்மையான காரியத்திற்கும் ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருங்கள். அவன் என்னுடைய பகைவன் என்று பார்க்காதீர்கள், அவன் எனக்கு பிடிக்காதவன் என்று பார்க்காதீர்கள், அவன் என்னுடைய கட்சிக்காரன் இல்லை என்று பார்க்காதீர்கள். அந்த இறையச்சமும் நன்மையான காரியமாக இருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு உங்களால் முடியுமான ஒத்துழைங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவா. பாவமான ஒரு காரியத்தை நிர்வாகம் செய்கிறது அல்லது ஊர் ஒட்டுமொத்த மக்களும் செய்கிறார்கள் அல்லது ஒரு ஜமாத்து செய்கிறது என்றால் அநியாயத்திற்கும் பாவத்திற்கும் ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருக்காதீர்கள் என்று சொல்கிறது. எனவே எதில் நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும், எதில் ஒத்துழைக்க கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அப்படி ஒத்துழைக்கிற நல்ல மக்களாக நாங்கள் வாழ வேண்டும். இந்த வாழ வைத்த குலத்தினுடைய இந்த மக்கள் ஏகத்துவ கிராமம் என்று முன்மாதிரி மிக்க ஒரு கிராமமாக மிளிர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல செயல்பாடுகள் அல்லது நல்ல சாயல்கள், அதனுடைய வாசனைகள் இந்த மஸ்ஜிதில் இருந்து மிளர்ந்து கொண்டிருப்பதை அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாடசாலையினுடைய கல்விகளை எல்லாம் இந்த மஸ்ஜிதிலே இருந்து படித்துக் கொடுக்கிற அளவுக்கு கல்வி, உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரிக்காமல் பிரயோசனமான கல்வி, பிரயோசனமற்ற கல்வி என்றுதான் ரசூலுல்லாஹ் பிரித்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா. இறைவா உன்னிடத்தில் பிரயோசனமான அறிவை கேட்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்டிருக்கிறார்கள். எனவே எங்களால் முக்கியமான அளவு இது போன்ற நல்ல காரியங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். நிர்வாக தெரிவு வருகிற போது என்னமோ சொல்வார்கள், கழுவுற தண்ணியில் நழுவி செல்கிற மீனை போன்று சென்றுவிட்டு விமர்சனம் மட்டும்தான் எங்களிடத்தில் இருக்கிறது, நாங்கள் எதற்கும் ஒத்துழைக்க மாட்டோம் என்கிற பாணியில் ஒரு ஏகத்துவவாதி, ஒரு இறை விசுவாசி, ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டான், ஒரு ஊர் ஜமாத் மெம்பர் இருக்க மாட்டான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு யார் அந்த நிர்வாகத்தில் இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை, அல்லாஹ் எதிலே ஒத்துழைக்க சொல்கிறானோ அதிலே ஒத்துழைப்பேன், எதிலே ஒத்துழைக்க கூடாது என்று தடை இருக்கிறதோ அதிலே ஒத்துழைக்க மாட்டேன் என்கிற மாதிரி இந்த ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து ஒரு திடகாத்திரமான அந்த உறுதியான நம்பிக்கையோடு இன்றைய ஜும்மாவில் இருந்து கலைந்து சென்று இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளியினுடைய நிர்வாகி யார் இருக்கிறார் என்று பார்க்க மாட்டோம். அதிலே செய்யப்படுகிற நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஒத்துழைப்பு எனக்கு தகுதி, என்னுடைய தகுதிக்கு தக்கவாறு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இறுதி மூச்சு வரை இருக்கும் என்கிற அந்த சிந்தனையோடு கலந்து செல்வோம். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாசல்தவானா வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் وعلى آله وأصحابه أجمعين. அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவின் முதலாவது உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் நபவியுடைய நிர்வாக பொறுப்பில் இருந்து கொண்டு என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்து காட்டினார்கள், ஒட்டுமொத்த மக்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வு சொல்கிற ஒரு இடமாக மஸ்ஜிதுல் நபவியை மாற்றி காட்டினார்கள் என்ற தலைப்பில் சில செய்திகளை பார்த்தோம். அப்படிப்பட்ட மஸ்ஜிதுகளாக எங்களுடைய மஸ்ஜிதுகளை இன்ஷா அல்லாஹ் ஆக்குவோம். இந்த இரண்டாவது உரையில் இன்று உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது, உலகமே உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். பேசுவது எப்படி என்று தெரியாத அளவுக்கு, அந்த பேச்சை ஆரம்பிக்க முடியாது என்கிற அளவுக்கு சோதனை நிறைந்ததாக அந்த நிலைமை இருக்கிறது. எனவே என்னதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் 63 வருட வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹஜ்ஜும் 4 உம்ராக்களையும் செய்திருக்கிறார்கள். அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ஹஜ்ஜி, விடைபெறும் ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜில் அரஃபாவில், மினாவில், முஸ்தலிஃபாவில் ஒரு உரையாற்றுகிறார்கள். அந்த உரை எப்படிப்பட்ட உரை என்றால், 23 ஆண்டுகளாக நபியாக இருந்து கொண்டு எதையெல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்களோ, எதன் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருந்தார்களோ, எந்த சத்தியத்தை போட்டு உடைத்துக் கொண்டிருந்தார்களோ அத்தனையும் தொகுத்தெடுத்து முடிவுரையில்தான் நிகழ்த்துகிறார்கள். அந்த உரை நிகழ்த்துகிற போது அரஃபாவில், மினாவில், முஸ்தலிஃபாவில் ஆற்றிய உரையில்
ரசூலுல்லாஹ் முதலாக சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நிறைய செய்திகளை சொல்வார்கள். அதிலே முதலாக ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரர். குல்லுல் முஸ்லிமுன இஹ்வான். அத்தனை முஸ்லிம்களும் ஒரு தாயின் பிள்ளையை போன்றவர்கள். அவன் எந்த தேசத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த பாஷை பேசினாலும் சரி, எந்த கிராமத்தில் வசித்தாலும் சரி, அல்லாஹ்வை தன்னுடைய ரப்பாக ஏற்று அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம், ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மா, ஒரு சமுதாயம் என்று ஒருவன் இன்னொருடைய சகோதரன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே மாதிரி ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஒரு உடலை போன்றவன் என்று சொன்னார்கள். காலிலே முள் தைத்து விட்டால் கை ஓடுகிறது, கண் கலங்குகிறது, வாய் அதனை முறையிடுகிறது, பேசுகிறது. இப்படி எங்கேயாவது ஒரு முஸ்லிமுக்கு ஆபத்து என்றால், ஏதாவது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்காக உடம்பை போன்றவர்கள் மாதிரி சிந்திக்காதவன் ஒரு முஃமினாக இருக்க மாட்டான். இன்று பாலஸ்தீனில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எதுவுமே தெரியாத மாதிரி நாங்கள் இருக்க தேவையில்லை. எல்லாம் அடுத்த வினாடியே வந்து கொண்டிருக்கிறது, அடுத்த செகண்ட் வீடியோ வந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த மக்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அந்த மக்களுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். இந்த துஆவை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அத்துஆ ஹுவல் இபாதத். துஆ பிரார்த்தனை இருக்கிறதே அதுதான் அமல் என்று சொல்கிறார், அதுதான் இபாதத், அதுதான் வணக்கம் என்று சொல்கிறார்கள். அத்துஆ சிலாஹுல் முஃமினீன். முஃமின்களுடைய ஆயுதம் துஆ என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பத்ர் யுத்தத்தில் 313 சஹாபாக்களை பார்த்துவிட்டு 1000 காஃபிர்களை பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். யா அல்லாஹ், இந்த ஒரு சிறு கூட்டம் அழிக்கப்பட்டால் உன்னை வணங்குவதற்கு, அல்லாஹ் என்று சொல்வதற்கு இந்த பூமியில் யாருமே இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். யா அல்லாஹ், அதற்காக இந்த 313 சிறு கூட்டத்திற்கு வெற்றியை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே உருக்கமான பிரார்த்தனை செய்துவிட்டு தான் அந்த யுத்த களத்தை சந்திக்கிறார்கள். மலக்குமார்களை கொண்டு கொடுத்து அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தார். எனவே அப்படி எங்களுடைய துஆக்கள் மிக ஒரு உருக்கமாக இருக்கிற போது நான் நினைக்கிறேன், இங்கு இருக்கிற அதிகமானவர்கள் அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருளால் இணை வைக்காத சகோதரர்கள் என்று நினைக்கிறேன். ஷிர்க் என்பது எங்களிடத்தில் இல்லாமல் இருக்கும், அப்படிப்பட்ட ஏகத்துவ கிராமங்கள். எனவே இணை வைக்காதவன் கேட்கிற துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். அந்த வகையில் இன்றைய ஜும்ஆ தொழுகையின் 2வது ரக்அத்தில் 2 சுஜூதுகளையும் கொஞ்சம் வளமைக்கு மாற்றமாக நீளமாக நான் செய்வேன். அந்த நேரத்தில் சும்மா இருந்து விடாதீர்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த பலஸ்தீன மக்களுக்காக இருந்தீங்கள். யா அல்லாஹ், அந்த மக்களை பாதுகாத்து விடு, அந்த பெண்களை பாதுகாத்து விடு, அந்த சிறுவர்களை பாதுகாத்து விடு, இன்னும் அவர்களுக்கான ஈமானை உறுதிப்படுத்தி விடு, அவர்களுடைய இருப்பிடங்களை காப்பாற்றி கொடுத்து விடு. அந்த எதிரிகளை, பயங்கரவாதிகளை இறைவா நீ பார்த்துக் கொள் என்ற மாதிரி அந்த துஆவை கேளுங்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜும்ஆவுடைய தினத்தில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் கேட்கப்படுகிற துஆ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். அந்த நேரம் இதுதான் என்று யாரும் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் அறிவிக்கவும் இல்லை. ஆனால் அதிகமான அறிஞருடைய கருத்து என்ன தெரியுமா? அந்த ஜும்ஆ தொழுகையின் 2வது அத்தஹியாத், ஒரு அத்தஹியாத், இறுதி அத்தஹியாத்தில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் உள்ள நேரம், அந்த நேரத்தில் கேட்கப்படுவதால் அந்த ஜும்ஆவில் கேட்கப்படுகிற துஆ என்று நிறைய அதிகமான இமாம்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த வகையில் இறுதி அத்தஹியாத்தையும் கொஞ்சம் நீளமாக நாங்கள் செய்கிற போது கண்டிப்பாக அந்த பலஸ்தீன மக்களுக்காக, பலஸ்தீன முஸ்லிம்களுக்காக, எங்களுடைய உறவுகளுக்காக, எங்களுடைய சகோதரர்களுக்காக, எங்களுடைய சகோதரிகளுக்காக, எங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நல்ல ஒரு இருப்பிடத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும், அவர்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு வல்லரசாக இருந்தாலும் சரி அவர்கள் எடுக்கிற அத்தனை முடிவுகளை தவிடுபொடியாக ஆக்க வேண்டும்.
அவர்களை நீயே பார்த்துக்கொள் என்கிற மாதிரி அந்த பிரார்த்தனைகளை அமைத்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அந்த சகோதரர்களையும் சரி, ஏனைய உலக மட்டத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களையும் சரி அல்லாஹ் காப்பாற்றுவானாக. எங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாசல்